பேஷண்ட் மிஸ்டர் முரளி அவரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஆந்திர மாநிலம் குப்பத்தை சேர்ந்த திரு முரளி அவர்கள் சுமார் 55 வயது மதிக்கத்தக்கவர். அவர் எங்கள் ஹாஸ்பிட்டலில் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு இங்கே அனுமதிக்கப்பட்டார். அந்த இரத்த கசிவை நிறுத்துவதற்கான சிகிச்சை முற்படும் போது மூளைக்கு ரத்தம் செல்லாமல் இருக்க வேண்டும் என்று அவருடைய இருதயத்தை ஒரு 20 நிமிடம் நிறுத்தி வைத்து மூளையினுடைய அந்த இரத்த கசிவை சரி செய்து பின்னர் அந்த இதயத்தை மீண்டும் துடிக்க வைத்தார்கள். இந்த சர்ஜரி நடக்கும்போது அவருடைய பாடி டெம்பரேச்சர் 34 18 எடுத்துட்டு திருப்பி சர்ஜரி முடிஞ்ச உடனே அதை ரீவார்ம் பண்ணி திருப்பி 34 எடுத்து இதை பண்ணியிருக்காங்க. இதில் எங்கள் டாக்டர்ஸ், நியூரோ சர்ஜரி டாக்டர்ஸ், அனஸ்தீசியா டாக்டர்ஸ், கார்டியோவாஸ்குலர் சர்ஜன்ஸு எல்லாரும் ஒரு 10-12 டாக்டர் இதில் ஒரு 8 மணி நேரம் கஷ்டப்பட்டு இந்த ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நான் நறுவி நிர்வாகத்தின் சார்பாக என் பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் இந்த மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை எங்களுக்கு தெரிஞ்சு இந்தியாவில் யாரும் பண்ணதில்லை. நாங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால தான் இந்த ப்ரெஸ் மீட்டை உங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுத்துருக்கோம். நல்லபடியாக இருக்கிறாரு. இப்போ அவர் வேலைக்கு போக ஆரம்பிச்ச பிறகு தான் நாங்கள் அவரையும் கேட்டோம். அவரும் நாங்கள் நடுவிலேயே ப்ரெஸ் மீட்டுக்கு வரீங்களான்னு கேட்டப்போ இல்லை நான் எல்லாம் முடிஞ்சு நான் நல்லபடியாக வேலைக்கு போன அப்புறம் தான் வரேன்னாரு. இன்னைக்கு நல்லபடியாக வந்திருக்காரு. எங்களுக்கு அது பெரிய சந்தோஷம். ஒரு மாசத்துல இது இப்போ அவரு ஸ்டேட்டே வேற ஸ்டேட் தாராளமா அது உண்டுங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். வணக்கம். நான் அன்னைக்கு 12 மணிக்கு என்ன சார் எங்க வீட்டுக்கு இருந்தோம். எங்க பையன் கூப்பிட்டு வந்தாங்க. எனக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லை சார். மத்தியானமே நான் கீழே வந்துட்டு சார் பேக் சைடு வந்துட்டு எனக்கு ஐடியா இல்லை சார். அங்கே குப்பம் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம். குப்பம் ஹாஸ்பிட்டலில் உடனே நீங்கள் வெளியில் கூப்பிட்டு போக சொன்னாங்க. எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு ஐடியா வராது. இந்த வேலூர் நரம்பி ஹாஸ்பிட்டல்னு சொல்லி சொன்னாங்க சார் எங்கள் டாக்டர். இங்கே வந்தேன் சார். நைட்டு ஒரு 12:30 மணி 1 மணி இருக்கும் சார். ஜாயின் ஆகினோம். அவங்க வந்த உடனே எங்களை கிட்டேருந்து ட்ரீட்மெண்ட் நல்லா செக் பண்ணாங்க சார். செக் பண்ணி எனக்கு ஆபரேஷன் நல்லா செஞ்சு வச்சு நல்ல தைரியமாக எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க சார். இதனால அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் நன்றி கடவுள் ரொம்ப பிடிச்சிருக்கணும். கடமையாக இருக்குது சார். அவர் பால் டாக்டர் சார். இந்த 2 டாக்டர் சார் எங்களுக்கு கிச்சன் பண்ணி கொடுத்தாரு. இவர் ஹெட்டில் பண்ணி கொடுத்தாங்க சார். ரொம்ப இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நன்றியாக இருக்குது சார்.